சோ இன்னைக்கு அவங்களுடைய ரகசிய தகவலை யாரு வந்துட்டு இவங்களுக்கு அவர் ஸ்டே பண்ணியிருந்த இடத்த கூட யார் இந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்தினான்றது மட்டும் கேள்விக்குறியா இருக்கு இப்போ. அத நீங்க விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேரை நீங்க வந்து பனிஷ் பண்றதை விட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி ஒரு ரகசிய தகவல் டிஸ்க்ளோஷர் பண்றது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா? இது ரொம்ப தவறு இது. சோ அந்த ஹெச்ஓடி அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணினது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இது. பேர்ல பாத்தீங்கன்னா 20 பேருடைய பேருமே வந்து எஃப்ஐஆர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே ஒரு பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய குழந்தையை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு அந்த குழந்தைய வந்து திரும்பி வரவில்லை, எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு நல்லது செய்ய போயிட்டு இன்னைக்கு தன்னுடைய மகனே இழந்து நிக்கிறாங்க அப்படின்னா அது யாராலுமே வந்து அது அந்த இழப்பை வந்து ஏத்துக்க முடியாது. ஆகணும்னு சொல்லி சொல்லி அடிக்கிறான் சார். அவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் சார். பார்த்துட்டு அதன் பிறகு அவனுள்ளே என்ன பண்ணியிருக்காங்க சார், அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சார். அவனை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு அதே ரூமில் எங்கே அவனை தூக்கிட்டு வந்தாலும் அங்கேயே கொண்டாந்து ரூமில் போட்டு போயிட்டானு சார். அந்த எல்என்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். அங்கே பரிசோதனை பண்ணும்போது அந்த தம்பி வர வழியில இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நான் இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா முழு பொறுப்பெடுத்து இந்த மாதிரி நிறைய ஏன்னா ஜீரோ ட்ரக்ஸ்ன்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எதுவுமே எந்த கெட்ட பழக்கங்களும் எந்த காலேஜஸ்மே ஸ்கூல்ஸ்லயுமே இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்த அரசினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. ஸோ இதுலயுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இதை வந்து நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு தான் நாங்க கேட்டுக்கோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில வந்து எழுதிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ கோயம்புத்தூர்ல வந்து இந்த போதை பொருளால வந்து ஒரு மாணவனோட உயிரே வந்து பறி போயிருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்கு. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு விஷயம் வந்து மக்களை வந்து ரொம்ப ஒரு பதட்டத்தை வந்து ஆழ்த்திருக்கு. என்ன நடந்திருக்கு மேம்? நானுமே நியூஸ்ல பார்த்திருந்தேன். இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிந்துஸ்தான் காலேஜோடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த போதை பழக்கத்துக்கு ஒரு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள், குறிப்பிடத்தக்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதுல வந்து ஒருத்தர் அமுதன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதுலயுமே ஒருத்தர். இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அதுல வந்து இவர் மட்டும் அமுதனுக்கு வந்து அந்த பழக்கம் கிடையாது, போதை பழக்கத்துக்கு இவரு கிடையாது. சோ எல்லாருமே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்காங்க. ஹாஸ்டல்ல இல்லாம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இது யாரு நிறைய இந்த கன்சியூம் பண்றா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்ன்றது வந்து காலேஜால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சோ என்ன பண்றாங்க, அமுதன்றவரை தனியா கூப்பிட்டு பேசுறாரு, ஹெச்ஓடி பேசுறாரு. சோ இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்களா, நீ அவங்களுடைய பழக்கத்தை அடிமையா இருக்காங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்களா, சோ அவங்களுடைய பேரெல்லாம் நீ வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து உன்னுடைய கைப்பட யாருன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவருமே வந்து ஹெச்ஓடியின் வார்த்தைகளை நம்பி அதன் அடிப்படையில வந்து அவருமே இன்னாருடைய பேருன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட வந்து அமுதன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அமுதன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 20 ஸ்டூடெண்ட்டுமே அவங்க கூப்பிட்டு பேசும்போது அமுதன் தான் உங்களை வந்து நீங்க தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய தகவலை வந்து காலேஜ் நிர்வாகம் வந்து அப்படியே அந்த போதை பழக்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்கள் கிட்ட வந்து வெளிப்படுத்துறாங்க. சோ அவங்க சொன்ன உடனே அந்த 20 பேர் கொண்ட கும்பல் கூட சொல்லலாம். சோ அவங்க எல்லாருமே வந்து டென்ஷன் ஆறாங்க. நீ எப்படி என்னுடைய பேரை வந்து அவங்க ஹெச்ஓடி கிட்ட போய் நீ சொல்லலாம், இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு அந்த அமுதன்றவரை தாக்க முயற்சிக்கிறாங்க. சோ எல்லாருமே அவரை அடிச்சு உதைக்கும் போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதா நம்ம நியூஸ்ல பாத்திருந்தோம். சோ மூச்சு திணறல் ஏற்பட்டதுக்கு அப்புறமே அவர் ஒரு பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல், ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைக்க சென்றப்பட்டதாக தகவல் வருது. அதுக்கப்புறமே நீ வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டாம்,
வேற ஒரு இடத்துல நீங்க சேஃபா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. சோ அந்த இடத்துடைய எங்க இருக்குன்றதையுமே வந்து எப்படி அந்த 20 பேருக்கு யார் தகவல் சொன்னான்னு தெரியல நமக்கு. சோ அவங்களுமே அந்த இடத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு கத்தியால அவரை வந்து நிறைய இடத்துல வந்து அடிச்சு அவர் துன்புறுத்தி இரும்பு ராடால எல்லாம் அதான் அடிச்சு இரும்பு ராடால. துன்புறுத்தி ஆமா. சோ அவர வந்து உயிர் போற அளவுக்கு வந்து அவர அடிச்சிருக்காங்க. ரொம்ப கேட்கவே வந்து அந்த பெற்றோர்கள் வந்து பதபதிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ அவரோட உயிரும் பிரிஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு அவங்களுடைய ரகசிய தகவல யாரு வந்துட்டு இவங்களுக்கு அவர் ஸ்டே பண்ணியிருந்த இடத்த கூட யார் இந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்தினான்றது மட்டும் கேள்விக்குறியா இருக்கு இப்போ. ஓகேங்க. இன்னொரு கேள்வினா, அந்த 20 பேருமே ஸ்டூடண்ட்டுங்களா? இல்ல வெளியாளும் இருக்காங்களா மேம்? இல்ல அந்த லிஸ்ட்ல தாக்குதல் வந்து பண்ணது. பாத்தீங்கன்னா 20 பேருமே வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான். சோ அந்த அந்த காலேஜ்ல கல்லூரியை சார்ந்தவங்க தான். அந்த கல்லூரிய சார்ந்தவங்க தான் நானுமே படிச்சிருந்தேன் அதுல. சோ அந்த கல்லூரிய சார்ந்தவர்கள் தான். சோ இத செய்ய வேண்டிய கடமை யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கல்லூரி தான் இதுக்கு முழு பொறுப்பு. ஏன்னா, அதுதான் அவங்களுடைய வேலை. ஒரு ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? சோ கிளாஸஸ்க்கு ஒழுங்கா வராங்களா? சோ கிளாஸஸ்க்கு வரும்போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? அவங்களோட ஒரு டெய்லி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? அப்படின்றத வந்து அவங்க தான் அத மானிட்டர் பண்ணணும். ஈவன் அவங்க அந்த கேன்டீன் போறதுல இருந்து, லைப்ரரி போறதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே மானிட்டர் பண்ண வேண்டியது காலேஜோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இதையுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரக் வந்து கன்சியூம் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்க வேண்டியதுமே பாத்தீங்கன்னா காலேஜோடைய ஃபுல் பொறுப்பு தான், முழு பொறுப்பு அவங்களுடையதான். அப்படி இல்லாம ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து நீங்க யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க கேட்டதும் சரி நீங்க கேட்டீங்க உங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நீங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி வெளியில சொல்லக்கூடாது இல்லையா? இது ஒரு அதான் கான்பிடென்ஷியலான இங்கேயே ஒரு சொல்லியிருக்கு. இப்ப இங்க வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்கள வந்து மீட்டெடுக்கணும். ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கண்டிப்பா வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த அமுதன்ற பேர் வந்து சொல்வதற்கு என்ன காரணம் மேம்? ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வந்து இவர் தான் சொல்லியிருக்காரு அப்டின்னா, இது வெளிய தெரிஞ்சா அந்த பையனோட வாழ்க்கையே வந்து பாதிப்படையும் அப்டி. அப்படி தெரிஞ்சும் அதுதான் ஏன் அந்த சொல்றேன். கல்லூரி So, இது நிர்வாகம் வெளிய வந்து சொல்லியிருக்காங்க? ரொம்ப வந்து ஒரு தவறான ஒரு செயல் இது. ஏன்னா இது ஒரு கான்பிடென்ஷியலியான ஒரு இன்ஃபர்மேஷன். ஒருத்தர பத்தி ஒரு தகவல் சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே. அது உங்களுடைய காலேஜோட பெனிஃபிஷியரி, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட பெனிஃபிஷியரி இது எல்லாமே உங்களுக்காக மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு. உங்களோட காலேஜ் ரெப்புடேஷன் போயிடக்கூடாது. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, அத நீங்க கான்பிடென்ஷியலா மெயின்டெயின் பண்ண வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு. அத அத நீங்க விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் இவ்ளோ பேர நீங்க வந்து பனிஷ் பண்றத விட்டுட்டு, அந்த ஸ்டூடண்ட்ட பத்தி ஒரு ரகசிய தகவல் டிஸ்க்ளோஷர் பண்றது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா? இது ரொம்ப தவறு இது. சோ அந்த ஹெச்ஓடி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணினது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இது. சோ அவங்க சொல்லி இருக்கவே கூடாது அது. சொல்லி இருக்கக்கூடாது. சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி போய் அந்த ஸ்டூடண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் பறிபோகிற அளவுக்கு வந்து அடிச்சு அந்த ஒரு கொலை முயற்சி தான் இது. கொலை தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னா, சோ இந்த மாரி ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லாத ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி இந்த தகவல வந்து அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம்? என்னோட ஓகே. கேள்வி இந்த இதுதான். சோ ஓகே, ஓகே, ஓகே. அவங்களுடைய தன்னிலை மறந்து ஒரு ஒரு ட்ரக் அடிக்ட் ஆனவங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிட்டு உனக்கு அமுதன் தான் சொன்னான்றத வந்து தகவல நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்றது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் அது. ஒருவேள இப்ப இந்த நியூஸ் வெளிய வந்த பிறகு வந்து மக்கள் என்ன சொன்னா, ஒரு இதுக்கு உடந்தையா வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் இருக்குதோ! அப்டின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களா மேம்? இது கல்லூரி நிர்வாகம் வந்து இருக்கலாம். ஏன் அப்டின்னா, கல்லூரிக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி காலேஜோட ரெப்புடேஷன், அட்மினிஸ்ட்ரேஷனோட ரெப்புடேஷன், ஸ்டூடண்ட்ஸோட ரெப்புடேஷன் இவ்ளோ பேரோட இது இருக்கும்போது, நீங்க அத பார்க்காம சொன்ன ஸ்டூடண்ட்ட இது செய்யறது தவறு அப்டின்ற ஒரு சொன்ன ஸ்டூடண்ட்ட நீங்க இப்டி இன்னைக்கு பலி குடுத்திருக்கீங்க அப்டின்னா, அப்ப நீங்களுமே அந்த செயலுக்கான நீங்களுமே ஒரு பின்னாடி இருக்கீங்க. நீங்களுமே அந்த ட்ரக்குக்கு வந்து நீங்க அந்த போதைப் பொருள் வந்து அந்த இடத்துல ஒரு புழக்கம் இருக்குன்னா, அதுக்கு நீங்களுமே ஒரு காரணமா இருக்கீங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நீங்க அத ஸ்டாப் பண்ணணும்னு நெனச்சிருந்தீங்கன்னா, நீங்க அவன என்கரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்க அவன பத்தி சொல்லாம, நீங்க அவங்கள மட்டும் தான் பனிஷ் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்க அத செய்யாம இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இதுல பின்னணியில நீங்களுக்குமே உங்களுடைய பொறுப்புமே இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிதான் நம்ம ஓகே. பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த கேஸ்ல எத்தன பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? நீங்க சொன்னீங்க 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதுல வந்து உடனே இருந்திருக்காங்க. அந்த 20 பேர் சேர்ந்து அடிச்சுருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்த கேஸ்ல எத்தன பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேம்?
அது 20 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எஃப்ஐஆர்ல நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் உடைய ஓகே. கண்ட்ரோலிங் பேர்ல பாத்தீங்கன்னா 20 பேருடைய பேருமே வந்து எஃப்ஐஆர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே ஒரு பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய குழந்தைய கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு அந்த குழந்தைய வந்து திரும்பி வரவில்லை. ஓகேங்களா, அந்த குழந்தை ஒரு சண்டை போட்டோ இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தோ ஏதோ ஒரு இறப்புகள் வந்து ஏற்கத்தக்கையா இருக்கும். ஓகேங்களா, அதை அட்லீஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் வந்து அது ஏற்புடையதாக இருக்கும், அதை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு நல்லது செஞ்சு போயிட்டு இன்னைக்கு தன்னுடைய மகனே இழந்து நிக்கிறாங்க அப்படின்னா அது யாராலையுமே வந்து அது அந்த இழப்பை வந்து ஏத்துக்க முடியாது. அந்த ஓகே. இங்க பேரண்ட்ஸோட கூட மனநிலைமை பாத்தீங்களா? இப்ப எல்லாருடைய இளைஞரோட கேள்விக்குறி என்ன? அப்ப நாங்க உண்மையை சொல்லக்கூடாதா? அப்ப உண்மையை சொன்னா அப்ப எங்களை கொலை பண்ணிடுறாங்க. அப்ப உண்மையை சொன்னா நம்ம செத்துருவோமா? அப்ப இன்றைய சமுதாயம் வந்து இன்றைய சமுதாய எதிர்காலத்துல வந்து மாணவர்கள் அப்ப என்ன நினைப்பாங்க? ஐயோ, இந்த அண்ணாக்கு இந்த நிலைமை, அப்ப நம்மளுமே தவறு நடந்தா அத அமைதியா கடந்து போயிடணுமா? அப்போ அதை எடுத்து கேட்க கூடாதா? இப்படிதானே எதிர்காலத்துல வரும் மாணவர்களுக்கு அப்படித்தானே வந்து தோணும். ஓகே மேம். இப்ப இங்க கூட வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு கோஷ்டி மூடுல தான் சாரி கோஷ்டி மோதலா தான் இருக்கும். ஏன்னா வந்து அங்க 20 பசங்க வந்திருக்காங்க. இங்க வந்து 2 பேர் வந்து சண்டை போட போயிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு கோஷ்டி மோதல்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அம்மா, அப்பா என்ன சொன்னாங்க பிரஸ் மீட்ல, இது எப்படிங்க கோஷ்டி மோதலா இருக்கும்? அவங்க 20 பேர் வந்திருக்காங்க. இங்க வந்து என் பையன் ஒருத்தன் தான் இருக்கான். எதுக்கு அபாண்டமா பழி போடுறீங்கலாம் சொல்லியிருக்காங்களா மேம்? அத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இது கோஷ்டி மோதலா இருக்கிறதுக்கான காரணம் இது கிடையாது. இது கோஷ்டி மோதலா இருந்தா இந்த இந்த மாணவர் பக்கமும் ஒரு 4 பேர் வந்திருந்திருப்பாங்க இல்லையா? இந்த மாணவர்கள் பக்கமும் ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க பக்கமும் ஒரு 20 பேர் இருந்திருக்கலாம். இல்ல நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதே இந்த அமுதனுடைய நடவடிக்கைகள் எப்படி, சோ அவருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வன்முறையில ஈடுபடுறாரா, இல்ல கோஷ்டி முதல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றது இன்வெஸ்டிகேட் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அக்கா எதையுமே வந்துட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு சொல்லிட மாட்டாங்க இல்லையா யாருமே. கோஷ்டி மோதலா சரிங்க. இருந்தா இப்போ இந்த பக்கமும் 20 பேர் இருந்திருப்பாங்க, அந்த பக்கமும் 20 பேர் இருக்காங்க. எந்த கோஷ்டி மோதலா இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு கொலை செய்வதற்கான ஒரு காரணமா அது ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு முயற்சியை கொண்டு போயிருக்க வேண்டாமே. இத்தகைய ஒரு ஓகே. ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தைய வந்து கொலை பண்ற அளவுக்கு அதை யோசிச்சிருக்க வேண்டாமே யாருமே. அது உங்களுக்கு இந்த இவருடைய கேஸ்ல கூட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயே தெரிஞ்சிருக்குமே, இவருமே ட்ரக் கன்சியூம் பண்ற ஒரு ஸ்டூடெண்டான்றது போஸ்ட்மார்ட்டத்திலேயே தெரிஞ்சிருக்குமே. அந்த அமுதன்ற பையன கூட்டிட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஸ்ரீமனும் கூட இருந்திருக்காரு. அந்த கோஷ்டி கும்பல் என்ன சொல்லிருக்காங்க, ஸ்ரீமனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்ரீமனை விட்டுறோம் போய் நீ வந்து ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு, இவர மட்டுமே கரம் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பெற்றோர்கள். ஏன்னா பிரஸ் இவர்தான் மீட்ல. அந்த உண்மைய சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் இவங்க எல்லாமே ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே மது போதைக்கு அந்த பழக்கத்துல இருக்கவங்க. இதெல்லாமே இவங்க என்ன சொல்றது நடைமுறையில இருக்குன்றத சொன்னது வந்து அமுதன் தான். சோ அதனால அவங்க அமுதனை கார்னர் பண்ணி நீ தானே உண்மைய சொன்னன்ற மாதிரி அவனை வந்து கொலை செஞ்சிருக்காங்க. சரி, இது ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாளை வருங்காலமே மாணவர்கள் தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இன்னைக்கு யாருமே கிடையாது. இப்ப பிரசன்ட்ல இருக்க எந்த இதுவுமே கிடையாது. நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அரசியல்ல இருந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே அறிவியலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்கதான் நாளைக்கு உடைய சமுதாயம், நாளுடைய உலகமே அவங்கதான். ஆனா இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாகி அப்போ அவங்க அவங்க அழிச்சுக்கிறதும் இல்லாம நாளை சமுதாயத்தையும் அழிக்கிறாங்க, நாளை உலகத்தையுமே அழிக்கிறாங்க, நாளையுடைய அறிவியல் ஒவ்வொரு முன்னேற்றத்தையுமே அவங்க அழிச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியாமையே இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நான் இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா முழு பொறுப்பெடுத்து இந்த மாதிரி நிறைய ஏன்னா ஜீரோ ட்ரக்ஸ்ன்ற மாதிரிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எதுவுமே எந்த கெட்ட பழக்கங்களும் எந்த காலேஜஸ்மே ஸ்கூல்ஸ்லயுமே இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்த அரசினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. சோ இதுலயுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இதை வந்து நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம். ஓகே. நிறைவான ஒரு கேள்வி மேம். இப்போ இந்த ஒரு சம்பவத்துல வந்து அந்த பசங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்துவது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இத்தன நாளா அந்த பசங்க போதைப் பொருள் வந்து தன்னோட கல்லூரியில வந்து பயன்படுத்துறாங்கன்னு தெரியாம இருந்தது பார்த்தீங்களா? அப்ப அந்த மேனேஜ்மென்ட் மேல தப்பா? இல்லன்னா தன்னோட பிள்ளைகள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்கன்னு தெரியாம அந்த பசங்கள வளர்த்தாங்க. அவங்க பெற்றோர் மேல தப்பா? இல்லன்னா வந்து போதையில்லா தமிழகம் இன்னும் அரசு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து இந்த போதை கலாச்சாரம் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த போதை பழக்கத்த கட்டுப்படுத்த முடியாம இருக்க தமிழ்நாடு அரசு, இல்ல காவல்துறை. இவங்க யார் மேல தப்பு இருக்குங்க? ஒரு உடல்ல வந்து எப்படி 2 கண்கள் முக்கியமோ அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்குமே நான் சொல்றேன். பெற்றோர்களுடைய கவனமும் தேவை. அதே மாதிரி நிர்வாகம், அதாவது ஆசிரியர்களா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், பள்ளிகளா இருக்கட்டும், அதனுடைய அக்கறையுமே வேண்டும். ஒரு ஒரு சமுதாயத்துக்கு 2 விஷயங்கள் மிக முக்கியம். அதாவது பெற்றோர்கள் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
பள்ளிகளும் சைலண்டா இருக்கக்கூடாது. பள்ளிகளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், நம்ம குழந்தைங்க கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி பெற்றோர்களும் அமைதியா இருக்கக்கூடாது. ஸோ 2 பேருமே அக்கறைன்றது 2மே இருந்தாதான் அந்த உடல் அமைப்புல எப்படி நமக்கு கண்கள் போன்றதுதான் நம்மளுடைய இந்த 2 ஒரு நிர்வாகமும் 2 அக்கறைகளும் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து பள்ளியினுடைய நிர்வாகமுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்டோடைய ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு கேரக்டருமே சரி, அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்படி ஃபுட்ல இருந்து டைமிங்ஸ்ல இருந்து எப்படி எந்த எந்த டைமுக்கு காலேஜுக்கு வராங்க, ஹாஸ்டலுக்கு எந்த டைமுக்கு வராங்க, ஓரளவுக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு 75% ஆவது மானிட்டர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபீஸ் வாங்கிட்டோம், ஸ்டூடெண்ட் சேர்ந்துட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய ஸ்டூடெண்ட் மேலுமே ஒரு பர்சனல் அட்டென்ஷன் எடுத்து பார்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையா இருக்கு. ஏன் நாங்க இதுதான் எங்களுடைய வேலையா, ஏன் காலேஜுக்கு சேர்த்துட்டு அவங்க லைஃப் அவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்னு காலேஜஸ் சொல்லிடலாம், அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிடலாம். பட் ஆனா இன்றைய சோசியல் மீடியால இருந்து எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறதால எப்படி வந்து எல்லா விஷயத்திலுமே இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் தான் இருக்கு. அந்த காலத்துல இந்த ஃபீஸ் மாதிரி இந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல இந்த விலைவாசி மாதிரி இந்த காலத்துல இல்ல. சோ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மேல கட்டுற அக்கறையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்லார்ஜ் பண்ணிக்கணும்னு தான் நான் கேக்குறேன். சோ அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டா ஸ்கூலுக்கு வந்துருவாங்க, ஸ்கூல் போயிட்டா வீட்டுக்கு வந்துருவாங்க எல்லாம் கிடையாது. சோ நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எடுத்துதான் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் நம்ம. சோ அதனால அவங்க வந்து காலேஜுமே அந்த நிர்வாகத்திலுமே அது அட்டென்ஷன் கொடுக்கறது தவறு கிடையாது. அதே மாதிரி பேரண்ட்ஸுமே தங்களுடைய பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றத மானிட்டர் பண்ணணும். சோ இதுல 2 பேருமே முழு பொறுப்பை ஏத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க மேம், நன்றிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.